பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியிலே அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எனக்கு கிருபையாய் கொடுத்த வெளிச்சத்தினாலே என முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது, என் தலையின் மேல் பிரகாசிக்கிறது. அவருடைய வெளிச்சம் என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. தேவன் கிருபையாய் கொடுத்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. அந்த வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருள் என்று சொல்லும் பொழுது அது பாவத்தை காட்டுகிறது, பிரச்சனை காட்டுகிறது, பலவிதமான போராட்டங்களை காட்டுகிறது, வியாதிகளை காட்டுகிறது. ஏன்னா இருளை நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம், பயங்கரத்துக்கும் என்று சொல்லி சங்கீதம் 91 வாசிக்கிறோம். இப்போ எவ்வளவு பயங்கரமான காரியங்கள், எவ்வளோ பெரிய கொள்ளை நோயாக இருந்தாலும் தேவன் அருளின அந்த வெளிச்சத்தினாலே நாம் அவைகளை கடந்து போக முடியும். எவ்வளோ பயங்கரமான காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதிகள், கொள்ளை நோய், நடமாடக்கூடிய கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, நாம் அவைகளை தாண்டி போக முடியும் தேவன் கொடுத்த வெளிச்சத்தினாலே. ஏன்னா தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. இருள் போன்ற எல்லா விதமான சோதனைகளையும், பிரச்சனைகளையும், வியாதிகளையும் அது கடந்து போக பண்ணக்கூடியது. அது மாத்திரமல்ல, சங்கீதத்திலே அந்த 18ஆம் அதிகாரத்திலே அந்த 28 அந்த 29 வாசிக்கும் பொழுது, அந்த 28 என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய சிரசிலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம தாண்டி போக, கடந்து போக முடியும். ஏன்னா உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு பெரிய மதிலை. எவ்வளோ பெரிய பிரச்சனை, மதில் போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் இருந்தாலும், மதில், பெரிய மதில், எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் நான் அவைகளை தாண்டி போக முடியும், நான் அவைகளெல்லாம் கடந்து போக முடியும். காரணம் என்ன? என் தேவனுடைய வெளிச்சம் என் தலையிலே, என் சிரசிலே, என் வாழ்க்கையிலே இருக்கிறதுனால, என் தேவனுடைய வெளிச்சம் என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவதற்கு போதுமானதாக இருக்கிறதுனால, நான் பிரகாசிக்க கூடாதபடி தடையாக இருக்கிற இருள் போன்ற எல்லா காரியங்களையும் நான் கடந்து போக முடியும். மீகாவில் கூட நான் வாசிக்கிறோம், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழே தொடர்ந்து அந்த மீகாவிலே அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 7-8, அதாவது நான் தேவனுக்கு உரமாய் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்ததுனால நான் இருளிலே இருக்கிறேன், ஆனால் தேவன் எனக்காய் வழக்காடி அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றி அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் இருள் போன்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய வெளிச்சத்தினாலே, அவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிச்சத்தினாலே எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போக முடியும். பெரிய சேனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, நீங்கள் அவைகளுக்குள்ளே பாய்ந்து போக முடியும். எவ்வளோ பெரிய மதிலை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அவைகளை தாண்டி போக முடியும், கடந்து போக முடியும். காரணம் என்ன? தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது. உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் பிரகாசிக்க கூடாதபடி இருள் போன்ற எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அவைகளை கடந்து போவீர்கள், தாண்டி போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் கிருபையாய் கொடுத்த வெளிச்சத்தினாலே ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும்படியாய், நன்றாய் இருப்பதற்காக நீர் கொடுத்த வெளிச்சத்தினாலே
இருள் போன்ற எல்லா விதமான தடைகளையும் எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற பாவங்களையும் எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு நீ உதவி செய்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தினால, உம்முடைய வல்லமையினால, கிருபையினால அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. எல்லாவற்றையும் கடந்து போக நீர் உதவி செய்வீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.